TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரை முடிவு செய்யும் கூட்டம் இறுதி நேரத்தில் இடம் மாற்றப்பட்டுள்ளதோடு முக்கிய சில கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டாலும் தமது கட்சிகளையோ சின்னங்களையோ வழங்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை கட்சிகள் எடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் அச்சிடும் வேலைகள் மும்மடங்கினால் அதிகரிக்கக்கூடும் என்று அரசு அச்சிகர் கங்கா கல்பனி லியனகே குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு 95 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் சொல்வதை செய்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் திருடர்களுக்கு இடமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்று சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமானதாகி வருகின்றது என்று இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோசி ஹிடாக்கி தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் சிவில் அமைப்புகளின் கூட்டான தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் முன்மொழியும் நபரை பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் ஏற்காது விட்டால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதென்ற தீர்மானத்துடன் இன்றைய தீர்க்கமான கூட்டம் நடைபெறவுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் கடந்த சந்திப்புகளின் போது வெவ்வேறு நபர்களின் பிரதிநிதிகளை முன்மொழிந்துள்ள போதும் அதனை அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக நிராகரித்து வரும் நிலையிலேயே இந்த முடிவினை இரகசியமாக சிவில் தரப்பினர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் தமிழ் பொது வேட்பாளரை தீர்க்கமாக அறிவிப்பதற்கான கூட்டம் இறுதி நேரத்தில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் சிலவற்றின் தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை தீர்க்கமாக அறிவிப்பதற்கான கூட்டம் முதலில் வவுனியாவில் இன்று காலை 10 மணிக்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் பங்கேற்றுள்ள அரசியல் கட்சியான தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தாவுக்கு துறை சார்ந்த பணிகள் இருப்பதன் காரணமாக அவற்றை நிறைவு செய்து கொண்டு வவுனியா செல்வது கடினமாக இருப்பதன் காரணமாக யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் சிவில் அமைப்புகள் வேட்பாளராக தெரிவாகும் நபர் மீண்டும் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையை கைவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளதாக அரசியல் கட்சிகளும் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்த நபர்களும் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் சிவில் அமைப்புகள் சினமடைந்துள்ள நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை முன்மொழிந்து சுயேட்சையாக களமிறக்குவதில் அதிகளவு முனைப்பு காண்பித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டாலும் அவர் போட்டியிடுவதற்கு டெலோ புல்லட் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினர் தமது கட்சிகளையோ சின்னங்களையோ வழங்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். EPRLFின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பொது வேட்பாளருக்காக கட்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற போதும் அக்கட்சியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் உட்பட ஏனைய தரப்பினருக்கு அதில் விருப்பமின்மையே காணப்படுகின்றது. இதேவேளை CV விக்னேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலில் 2வது வாக்கை பயன்படுத்துவது தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு சிவில் அமைப்பினர் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதோடு அவரின் மீது நம்பகத்தன்மை தொடர்பில் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இந்த விடயம் CV விக்னேஸ்வரனின் காதுக்கு சென்றமையால் அவர் கட்சியை பொது வேட்பாளர் களமிறக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு இடமளிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடும் செலவுகள் மும்மடங்கினால் அதிகரிக்கக்கூடும் என்று அரசு அச்சிகர் கங்கா கல்பனி லியனகே குறிப்பிட்டுள்ளார். மூலப்பொருட்களின் விலைகள் உயர்வடைந்தமை மற்றும் அச்சிடப்பட வேண்டிய வாக்குச்சீட்டுகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளமை ஆகியவை இதற்கு காரணமாகும்.
கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்குச்சீட்டுகள் அச்சிடுவதுடன் தொடர்புடைய ஏனைய செலவுகளும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடும் நடவடிக்கைகளுக்காக 800 மில்லியன் ரூபாய் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதுடன் தொடர்புடைய ஏனைய செலவுகளும் அதிகரித்துள்ளது. அதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடும் நடவடிக்கைகளுக்காக 800 மில்லியன் ரூபாய் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக அச்சிடப்பட வேண்டிய வாக்குச்சீட்டு 27 அங்குலம் நீளம் கொண்டதாக காணப்பட்டது. இம்முறை வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமாயின் வாக்குச்சீட்டின் நீளமும் அதிகரிப்பதுடன் செலவுகளும் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு 95 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது பொது அதிகாரிகளிடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை அதிகரிப்பதற்கான ஆணையத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளின் சொத்து பிரகடனங்கள் பெறப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதோடு உரிய காலத்தில் பகிரங்கப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று எதிர்க்கட்சிகள் இப்போது பேசுகின்றன. அவர்கள் சொல்வதை செய்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடையும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கபில அத்துக்கோரலவின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருகோணமலை இந்து கலாச்சார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் அப்போதைய நிலையை நான் நினைவு கூற தேவையில்லை. சிலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. ஊருக்கு வரக்கூடாது என்று அச்சுறுத்தினர். ஆனால் 2022 ஜூலை மாதத்தில் நாட்டின் மீட்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம் என்றும் அவர் கூறினார். இந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து 2023ஆம் ஆண்டுக்குள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வர முடிந்தது என்றும் ஜனாதிபதி ரணில் குறிப்பிட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் பொதுஜன பெரமுனையிலும், அடுத்த வீட்டில் இருப்பவர் ஐக்கிய தேசிய கட்சியிலும், மற்ற வீட்டில் இருப்பவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தாலும் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்காவிட்டால் என்ன பயன்? அதனால் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் திருடர்களுக்கு இடமில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட விவசாயிகள் மாநாடு ஹங்குராங்கொத்தையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்சாக்களுடன் கைகோர்த்து அரசியல் செய்தவர்கள் தற்போது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோர்த்து வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டிய அவர், மக்களே, இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடைக்கலம் தேடியே இவர்கள் ரணிலோடு இணைகின்றனர் என்றும் குறிப்பிட்டார். ராஜபக்ஷ குலத்தை முத்தமிட்டு நாட்டையே நாசமாக்கிய தரப்பினர் ஜனாதிபதியோடு கைகோர்த்து தமக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி வருகின்றனர் என்றும் அவர் கூறினார். பொலிஸ்மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு சட்ட ரீதியான அடிப்படைகள் இல்லை என்பதை எடுத்துரைத்த சபாநாயகர், அவ்வாறான சூழ்நிலையில் தாம் எந்தவொரு கலந்துரையாடலிலும் ஈடுபடப் போவதில்லை எனவும் மேலும் வலியுறுத்தினார். தேசபந்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர் நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து பொலிஸ்மா அதிபர் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதம நீதியரசர் மற்றும் சபாநாயகர் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்த நிலையிலேயே பொலிஸ்மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமானதாகி வருகின்றது என்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோசி ஹிடேகி தெரிவித்துள்ளார். இலங்கையின் உடனான ராஜதந்திர உறவுகளை நாங்கள் ஆரம்பித்த காலம் முதல் அனைத்து அரசாங்கங்களுடனும் நாங்கள் சிறந்த உறவை கொண்டிருக்கின்றோம். எனினும் அனைத்து புதிய அரசாங்கத்தை பொறுத்து பொருளாதார கொள்கையில் தொடர்ச்சி பேணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இலங்கை தான் ஏற்றுக்கொண்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்த திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பான் மாத்திரமல்ல, கடன் மறுசீரமைப்புக்கு இணங்கிய ஏனைய அனைத்து நாடுகளும் இந்த அனுமானத்தின் அடிப்படையிலேயே அதற்கு ஆதரவளித்தன. கொள்கையில் தொடர்ச்சி காணப்பட்டால் இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல, முதலீட்டாளர்களுக்கும் அதனால் நன்மை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.